கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை நேர தியானமாக நாம் ஏறெடுக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 117வது சங்கீதம் 2வது வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு கிருபை மிக மிக பெரியது. கர்த்தர் தம்முடைய கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை தியானித்து அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்துக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் நமக்குள் கடந்து வரும். நம்முடைய முகம் தேவ பிரசன்னத்தால் பிரகாசமாக இருக்கும். நம்முடைய இருதயத்திலே சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாயிருக்கும். ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று பவுல் ரோமருடைய நிருபம் 15ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 11 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்காகவும் அவருடைய உண்மைக்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது, கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. நம்முடைய எல்லா ஆறுதல்களுக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஊற்றாயிருக்கிறது. நம்முடைய எல்லா நம்பிக்கைகளுக்கும் கர்த்தருடைய உண்மை ஊற்றாயிருக்கிறது. ஆகையினால் நாம் கர்த்தருடைய கிருபைக்காகவும் அவருடைய உண்மைக்காகவும் அவரை துதிக்க வேண்டும். இந்த சத்தியங்களை சங்கீதக்காரன் சொல்லி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்பதற்கான 2 காரணங்களை இந்த வேத வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். முதல் காரணம் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. 2வது கர்த்தருடைய உண்மை. கிருபை என்றைக்கும் பெரியதாயிருக்கிறது. எதை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபையே பெரியது. அதே போல கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய சத்தியம் என்றென்றைக்கும் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய சத்தியம், வேத வசனங்கள் ஒழிந்து போவதில்லை. அதற்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கர்த்தருக்கு நன்றி தெரிவிப்போமா? தேவனுடைய கிருபை என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.